ஸோ நோஃபேப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நல்லா தான் இருப்பாங்க. நோஃபேப் கண்டுபிடிச்ச அப்புறம் ஒஸ்ட் ஆவாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன? நோஃபேப்புக்கு முன்னாடி பான் பார்த்துட்டு நார்மல் மனுஷங்க மாதிரி இருப்பாங்க. நோஃபேப் கண்டுபிடிச்ச அப்புறம் இத்தனை நாள் இருக்கணும் அத்தனை நாள் இருக்கணும்னு அவங்க ஆல்ரெடி இருந்ததை விட ஒஸ்ட் ஆவாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படின்னா, நீங்கள் எப்படி நோஃபேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும், டோன்ட் கவுண்ட் த டேஸ் அண்ட் மேக் த டேஸ் கவுண்ட். ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்டென்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த ப்ராக்டிஸை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுன்னா உங்களுக்கு தேவை இன்டென்ஷன்னா உங்கள் நோக்கம். ஸோ 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வாரம் இந்த மாதிரி நாட்கள் வைக்காதீங்க. அந்த இதை மாற்றுங்க. நீங்கள் நோஃபேப்னு ஒன்றும் பண்ணலை, நீங்கள் சீமன் ரிட்டன்ஷன் ஒன்றும் பண்ணலை, நீங்கள் வந்து ஆல்கெமி பண்ணுறீங்க. அப்படின்னா ஒரு எனர்ஜியை ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றுறீங்க. அது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாடி பில்டர் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு சும்மா வச்சுருந்தா அது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அது யூஸ்வலாக எங்கே போகும், லஸ்ட்டு, அதில் தான் அது போய் முடியும். ஸோ இந்த சூப்பரான எனர்ஜியை நீங்கள் டிரான்ஸ்மியூட் பண்ணணும். அப்படின்னா ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றி அது உங்கள் ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 60 days 90 days இந்த டேஸை நீங்கள் மறந்துடுங்க. அது உங்களை அடிமையாக தான் வச்சுருக்கும். அந்த ஐடியாவுக்கு நீங்கள் அடிமையாக இருப்பீங்க. ஸோ லஸ்ட்டை நீங்கள் உங்கள் லைஃப்லேருந்து தூக்கணும், எலிமினேட் பண்ணணும், டெஸ்ட்ராய் பண்ணணும். அப்படி நினச்சிட்டு அந்த மைண்ட் செட்டோடு இந்த ப்ராக்டிஸ் ஆரம்பிங்க. ஸோ வேறு வழிகள். ஸோ நோஃபேப் இல்லை, சீமன் ரிடென்ஷன் இல்லை, நீங்கள் செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறீங்க. ஸோ அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து நோஃபேப் கண்டுபிடிக்கும் போதே நல்லா இருப்பாங்க. கண்டுபிடிச்ச அப்புறம் இத்தனை நாள் 3 நாள்னு அப்புறம் ஒஸ்ட்டாக போய் முடிஞ்சிருவாங்க. நீங்கள் அந்த இடத்துல மட்டும் இருக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னென்னா, எனர்ஜி நெய்தர் கேன் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய், இட் கேன் பி சேஞ்ச் இன்டு ஒன் ஃபார்ம் டு another. அப்படின்னா எனர்ஜி வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறதான் முடியும். நம்ம உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஸோ இந்த எனர்ஜியை நீங்கள் இன்னொரு வகையில் பயன்படுத்துங்க. அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் லஸ்ட்டு ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை உங்கள் க்ரோத், உங்களோட முழு க்ரோத், ஸ்பிரிச்சுவல் க்ரோத், கேரக்டர் க்ரோத் அப்படியும் யூஸ் பண்ணலாம். ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று ரீக்ரியேஷன் நினைக்கிறேன். அப்படின்னா உங்களே உருவாக்குறது, இன்னொரு உயிரை உருவாக்கலாம், இல்லை உங்கள் உயிரே சூப்பராக புதுப்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த எனர்ஜி இருக்குது. இப்போ இந்த எனர்ஜிக்கு ஒரு அவுட்லெட் வேணும். கரண்ட் இருக்குது, ஃபேன், அந்த கரண்ட் வந்து ஃபேன் வழியாக நமக்கு காற்று தருது. அதே மாதிரி அந்த செக்ஷுவல் எனர்ஜியை நம்ம எப்படி அதை ஒரு ப்ளக்கில் குத்துற மாதிரி அந்த எனர்ஜி எப்படி நம்ம வெளியே கொண்டு வரலாம். ஸோ வந்து நீங்கள் வெளியே கொண்டு வராட்டி அது வந்து யூஸ்வலாக போகிற லஸ்ட்டில் போய் நீங்கள் ரீலாப்ஸ் பண்ண தான் போகிறீங்க. ஸோ என்னெல்லாம் வழிகள்? இது வந்து ஒரு ரொம்ப இருக்கையிலே பவர்ஃபுல்லான எனர்ஜி, செக்ஷுவல் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜியை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நோஃபேப் பண்ணல, எதுவும் பண்ணல, நீங்கள் ஒரு ஆல்கமிஸ்ட்னா லெட்டை எடுத்து கோல்டாக மாற்றுவாங்க. ஸோ நீங்கள் இந்த எனர்ஜியை கோல்டாக மாற்றுறீங்க. கோல்டாக மாற்றினல இந்த எனர்ஜி இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க. அது கிட்டத்தட்ட கோல்டு மாதிரி தான். ஸோ எனிவே நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 ஒரு ஹையர் விஷன் வைங்க. அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜான், ஓகே, நான் வந்து பெரிய என்னோட பியூராக இருக்கேன், என்னோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறேன், என்னோட ஹையஸ்ட் செல்ஃப், நான் ஒரு மலை உச்சியிலேருந்து மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஃபைட் பண்ணுறேன், ஜெயிக்கிறேன், அப்படி ஒரு விஷன். உங்களை பற்றி நீ ஒரு விஷன், அதாவது ஒரு ஃப்யூச்சரை பற்றி ஒரு விஷனை உருவாக்கிக்கோங்க. அப்பப்போ ரீகால் பண்ணிக்கோங்க. நான் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு இருக்கே இல்லை பெஸ்ட்டு. அதாவது எந்த ஒரு தடைகளும் இல்லாட்டி நீங்கள் எப்படி பெஸ்ட்டாக இருப்பீங்களோ அந்த இமேஜை நீங்களே உருவாக்கி அதை அடிக்கடி மைண்டுக்கு கொண்டு வாங்க. செகண்ட் ஸ்டெப், இந்த எனர்ஜியை டிரான்ஸ்மியூட் பண்ணணும். எப்படி டிரான்ஸ்மியூட் பண்ணலாம்? ஜிம்முக்கு போங்க. ஃபிசிக்கல் அஸ்தட்டிக் பாடி அதை கொண்டு வாங்க. அது என்ன, நீங்கள் டயர்டே ஆக மாட்டீங்க. ப்ரீ ஒர்க் அவுட் தேவையில்லை, கிரியேட்டின் தேவையில்லை, இது மட்டும் போதும். காஃபி ஹெல்ப் பண்ணும், ஆனால் இது உங்களை டயர்டே ஆக்கக்கூடாது. நீங்கள் ஜிம்மிலேருந்து டயர்டாக வந்தால் நான் என் பேரை மாற்றிக்கிறேன். ஸோ மணி, உங்கள் பணம் சம்பாதிக்கிறதுல, உங்கள் ஃபைனான்ஷியல் இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஹையர் கான்ஷியஸாக இருக்கும்போது எல்லாமே உங்களை தேடி வரும். ஸோ அது ஒரு இது. ஸ்பிரிச்சுவல் க்ரோத், காடு கூட இருக்க கனெக்ஷன், அதை விட வேறு என்ன வேணும்? அதோடய நான் அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? ஸோ இந்த ப்ராக்டிஸை இன்னொரு வகையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா நீங்கள் காட்டை கேட்கணும். கடவுளே, நான் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கேனா? இதுதான் உங்களுக்கு நோஃபேப் இந்த விஷயத்தில் தேவை. இதை விட்டுட்டு 1 day 2 day 3 day என்ன பண்ணுறீங்க? மாறுங்க. நான் கூட அப்படி தான் இருந்தேன், இப்போ மாறிட்டேன். ஸோ இந்த அவுட்லெட், ஜிம், மணி, ஸ்பிரிச்சுவல் க்ரோத், இதுதான் உங்கள் அவுட்லெட். இதை வந்து எனர்ஜியை பிரிச்சுக்கோங்க. அந்த பொண்ணு, அந்த வீடியோ, அதை மாற்றி என்னோடய க்ரோத், நான் மெடிடேட் பண்ணுறேன், நான் ஃபைட் பண்ணுறேன், நான் ஜிம்முக்கு போகிறேன், பணம் சம்பாதிக்கிறேன், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கேன், அப்படியெல்லாம் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிசஸ் வேணும். ரிஃப்ளெக்டிவ்னா இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க, எங்கே தடங்கள் பண்ணீங்க, அப்படி உங்களே கண்ணாடி மாதிரி காட்டுற சில விஷயங்கள். எக்ஸாம்பிள் மெடிடேஷன். ஸோ நீங்கள் மெடிடேஷனில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் பாடியில், நீங்கள் உங்கள் மைண்டில், நீங்கள் உங்கள் தாட்ஸ் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே இருக்கும்போது எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணலாம். லஸ்ட் வருது போகுது, ஆங்கர் வருது போகுது, நீங்கள் இது எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எவர் லாஸ்டிங் சோல்.
ஸோ கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இதில் வராமல் இது பண்ண எனக்கு எப்படின்னு தெரில. ஸோ நீங்கள் அந்த அப்சர்வர். ஸோ இது எல்லாமே ஹியூமன் இன்டென்ஷனில் தான் ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இருக்க காரணம் கூட அது சொல்லலாம். ஸோ மெடிடேஷன், நீங்கள் அப்படியே இருக்கீங்க, இருந்து எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணுறீங்க, பீஸ், உங்கள் மைண்டு பீஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் எமோஷன்ஸ் இல்லை, ஆங்கர் இல்லை, லஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் ஹையர் ஸ்டேட்ஸ் ஆஃப் எமோஷன், லவ், பீஸ், ட்ராங்குலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஹையர் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸை ஈஸியாக அடையலாம். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் லஸ்ட்டே இருக்காது. இன்னொரு விஷயம் கான்டம்ப்ளேஷன். அப்படின்னா ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போது நெவர் ஃபெட் எவர் சாட்டிஸ்ஃபைட், எவர் ஃபெட் நெவர் சாட்டிஸ்ஃபைட், இதை சொன்னது பரமஹம்ச யோகானந்தா. அப்படின்னா நீங்கள் ஆசைக்கு எவ்வளோ தான் ஊட்டினாலும் அது திருப்தி ஆகாது. ஆனால் எப்போ நீங்கள் அதை பட்னி போடுறீங்களோ அப்போ அது முழுமையாக திருப்தியாக இருக்கும். இது லஸ்ட்டுக்கு சொன்னது, எல்லாத்துக்கும் ஆசைக்கு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாக்கள் கேட்கும்போது நீங்கள் இருந்து யோசிச்சு பார்க்கிங்க, ஓ இது உண்மைதானோ, இதுக்கு பேர் தான் கான்டம்ப்ளேஷன். ஸோ நீங்கள் கான்டம்ப்ளேட் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் தனியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஐடியாஸை ஒரு 1/2 hour 1 hour தனியாக இருக்கும்போது உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன்ஸ் தர ஆரம்பிக்கும். ஸோ தனியாக ஒரு 1/2 hour 10 minutes தனியாக இருங்க. ஸோ ஃபைனல் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் லஸ்ட் இல்லை, நீங்கள் ஆங்கர் இல்லை, நீங்கள் ப்ரைட் இல்லை, நீங்கள் இது எல்லாத்தையும் பார்க்குற ஒரு அப்சர்வர். ஸோ யூ ஆர் நாட் லஸ்ட், யூ ஆர் தி அப்சர்வர் ஆஃப் இட், அவ்வளோதான். ஸோ லஸ்ட்டு வந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டாம். பசி வந்தால் நீங்கள் பசி கிடையாது, கோவம் வந்தால் நீங்கள் கோவம் கிடையாது. இதெல்லாம் வருது போகுது. உங்கள் மைண்டு நான் காலில் இருந்த மாதிரி இப்போ இல்லை. ஸோ உங்கள் மைண்டை நம்பாதீங்க. அது குட்டிக்காரனை அடித்து கூட உங்களை ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கும், உங்கள் அறிவு, உங்கள் விஸ்டம், அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்கள் எமோஷன்ஸ் கூட ஐடென்டிஃபை பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் அடி மனசில் ஒன்று தோணும்ல, ஒரு ஃபீலிங், ஓ இது சரி இது தப்பு, முடிஞ்ச அளவுக்கு அதை டியூன் பண்ணி பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் காய்ஸ். இந்த ப்ராக்டிஸ் நோ ஃபேப்ங்கிற ஐடியா மறந்துடுங்க. ஒரு நாளாக இருந்தாலும் ஒர்த்தாக பண்ணுங்கள். டோன்ட் கவுண்ட் த டேஸ், மேக் த டேஸ் கவுண்ட். யாருக்காவது பர்சனல் கோச்சிங் வேணால் கீழே இருக்க கேலண்டர் லிங்கில் புக் பண்ணி என் கூட ஒரு ஃப்ரீ கால் பேசுங்க. உங்களுக்கு டவுட் எதாவது இருந்தால் என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ஜான் இந்த டவுட் அந்த டவுட்னு. இல்லாட்டி இட்ஸ் ஆல்வேஸ் குட். ஓகே guys, all the best.